அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். சில தாய்மார்கள் நம்ம கல்லூரி மாணவர்களை பார்த்து சொல்லுவாங்க, அவங்க வீட்டு பையன் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருப்பான், கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையடா உனக்கு, பொறுப்பே இல்லையடா உனக்கும்பாங்க. அவன் அந்த பேர் எப்படியாவது தனக்கு கிடைக்கணுன்றதுக்காகத்தான் அதை ஒரு வாழ்நாள் சாதனை மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பான். அங்கேருந்து வருவான், செருப்பை வாசலில் ஒழுங்காக விட மாட்டான், இல்லைன்னா லுங்கியை கழட்டி பேண்ட்டுக்கு போடுறப்போ லுங்கி அப்படியே தரையில் போட்டு போயிடுவான். அப்புறம் அம்மா அங்கேருந்து வந்து அதை எடுத்து மடித்து கொடியில் போடணும். குளிச்சுட்டு பாத்ரூம்லேருந்து வர்றப்போ தலைக்கு நல்லா தொடச்சிட்டு அந்த டவலை அப்படியே கட்டில் மேலேயே போட்டு போவான். சில வீட்டில் அப்பாவே அப்படி தான் பண்ணுவாங்க. அம்மா அங்கேருந்து வந்து கட்டில் மேலே போட்ட அந்த வெட்டு டவல் அதை எடுத்து அவங்க தான் கொண்டு போய் கொடியில் போடணும். பொறுப்பே இல்லை இதுங்களுக்கெல்லாம், வந்ததும் சரியில்லை வாய்ச்சதும் சரியில்லை அப்படின்னு முனையிட்டு பாவம் அந்த அம்மாவை தான் பொறுப்பாக வீட்டை பார்த்துப்பான். இது வீட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கிற பொறுப்பு. நீங்கள் சில நிகழ்ச்சிகள் போதெல்லாம் தொலைக்காட்சியில் பார்க்கலாம், பொறுப்பு துறப்பு அப்படின்னு போடுவாங்க. அதான் அந்த நிகழ்ச்சியில் சொல்லப்படுகிற கருத்துக்கும் அந்த தொலைக்காட்சி நிறுவனத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. ஒரு விவாத நிகழ்ச்சி வருதுன்னா அதில் ஒருத்தர் பேசுகிறாருன்னா அவர் பேச்சை ஒளிபரப்பணுன்றதுக்காக அந்த தொலைக்காட்சி நிறுவனம் அந்த நிகழ்ச்சியை நடத்தலை, அவர் கருத்து அது, அவ்வளோதானே தவிர எங்களுக்கு அதுக்கும் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிற மாதிரி சட்ட ரீதியாகவே பொறுப்பு துறப்பு அப்படின்னு போடுவாங்க. அது மாதிரி வீட்டில் பொறுப்பு துறப்புன்னு இருக்கக்கூடாது. இது வீட்டை பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்லைங்க, நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட பல சமயங்களில் பொறுப்பு துறப்பாக நாம் இருந்து விடுகிறோம். இதெல்லாம் யாரோ பார்த்துக்குவாங்க, யாரோ பார்த்துக்குவாங்க. யார் அந்த யாரோ? நாம தான் அந்த யாரோ. குப்பை போடாதீர்கள் அப்படின்னு ஒரு அரசாங்கம் மக்களுக்கு சொல்ல வேண்டிய அளவுக்கு பல இடங்களில் இருக்குது. இது பூங்கா, இங்கே குப்பை போடாதீர்கள், புகைப்பிடிக்காதீர்கள், பல கோவில்லையே எழுதி வச்சிருக்கிறாங்க. கோவிலில் அமைதியாக இருங்கள், விபூதியை குங்குமத்தை அந்த டப்பாவில் கொட்டுங்கள், செல்ஃபோன் பேசாதீர்கள், இன்னும் கோவிலுக்கு வந்தால் சாமி கும்பிடுங்கள் அப்படின்னு மட்டும்தான் எழுதி வைக்கலை. மற்றபடி எல்லா விஷயத்தையுமே நம்மளுக்கு எடுத்து சொல்ல வேண்டி இருக்கிறது. ஏன் அங்கே போய் நம்மளால் அந்த வேலையை காமிச்சிக்கிட்டு இருக்கிறான். எடுத்து சொல்லித்தான் செய்ய வேண்டும் என்று இல்லை, தானாகவே இது இங்கே இப்படித்தான் நாம் நடக்க வேண்டும் என்று தெரிந்து செயல்படுவது தான் பொறுப்போடு நடந்து கொள்வது. மறைந்த எழுத்தாளர் பிரபஞ்சனுடைய ஒரு அருமையான கதை. ஒரு அரசாங்க அலுவலகத்துக்கு ஒரு பெரியவர் ஒன்று வருகிறார். அவர் வந்து யார், நீங்கள் என்ன வேணும்னு விசாரிக்கிறாங்க. நான் சுதந்திர போராட்ட தியாகி, நமக்கு இது மாதிரி சுதந்திர போராட்ட தியாகின்ற முறையில் பென்ஷன் வந்துக்கிட்டு இருந்தது, ஆனால் அது போதும், எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறார். அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம், என்னது பெருசு இது மாதிரி வர சுதந்திர போராட்ட பென்ஷன் பல பேர் கிடைக்கல நடையாக நடக்கிறாங்க, இவர் இன்னும் வேணான்றாரு. அவர் சொல்கிறாரு, சுதந்திரம் நம்ம நாட்டுக்கு வாங்க வேண்டியது அடிமைப்பட்டு கிடந்த நம்முடைய பொறுப்பு. நாம் எல்லாம் ஒன்றாக இருந்து போராடித்தான் அதை பெற்றோம். அது ஏதோ எனக்கு அதில் நான் போராடின்றன்ற காரணத்துக்காக எனக்கு நீங்கள் மாதம் தருதுன்றது எனக்கு ஒரு மரியாதைக்குரிய விஷயமாக படலை. சுதந்திரம் வந்துருச்சு, அது தரீங்கன்றதுக்காக 1 ஆண்டு 2 ஆண்டு நான் அதை வாங்கினேன், இனிமேல் எனக்கு வேண்டாம். சுதந்திரத்துக்காக போராடுவது ஒவ்வொரு இந்தியனுடைய கடமை அப்படின்னு தான் நான் செஞ்சனே தவிர என் கடமையை செஞ்சதுக்காக எனக்கு நீங்கள் எந்த காசும் தர வேணாம் அப்படின்னு அதை திருப்ப கொடுத்து விட்டு போனார்னு ஒரு அருமையான சிறுகதை. இன்னொருவர் செய்ய வேண்டிய காரியத்தை, அதற்கு உரிய அங்கீகாரத்தை கூட எனக்கு வேண்டாம் என்று மறுக்கிற அந்த குணம் இருக்கிறதே, இதுதான் பொறுப்புணர்ந்து செயல்படுவது. ஒருத்தர் வீட்டு வாசலில் குப்பை போட்டார், அது நமக்கு வழக்கமான விஷயம் தானே. அந்த வழியாக அரசாங்க அதிகாரி ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்கிறார். அவர் தலையில் இந்த குப்பை தூசிலாம் வந்து உழுது. நிமிந்து பார்த்தாரா, அவர் வீட்டு மாடியிலிருந்து குப்பை கூடையிலேருந்து குப்பை கூடை போட்டார். நேராக போனார், நீதிமன்றத்துக்கிட்ட சொன்னார். அந்த நீதி வழங்கும் சபை, அது கொஞ்சம் அப்போ நடந்தது, நீதி வழங்கும் சபையில் சொன்னார். உடனே அவரை பிடிச்சிட்டு வாங்கன்னார் அந்த வீட்டுக்கார். அவர் சொன்னார், தபாருங்க, இது என் வீட்டு குப்பை இல்லை, பக்கத்து வீட்டுக்கார் குப்பை. அவர் மாடியில் என்னவோ தெரியல, அதெல்லாத்தையும் பெருக்கி என் வீட்டு மாடியில் போட்டு போயிட்டார். நான் கொட்டினது பக்கத்து வீட்டுக்கார் குப்பை, நீங்கள் வேணா அவரை கேளுங்கன்னு இருக்கிறார்.
அவர் அழைச்சிட்டு வாங்கன்னா அவர் சொன்னார், இதை பாருங்க, இது ஏன் தப்பு இல்லை, நான் ஏன் அங்கே போட்டேன் அப்படின்னா, வழக்கமாக தெருவில் குப்பை கூடையை வச்சுட்டா இந்த சுகாதார அமைப்பை சேர்ந்தவங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இன்றைக்கி எந்த சுகாதார அந்த ஊழியரும் யாரும் வருதா தெரியல. அதனால தான் நான் சரி நம்ம வீட்டில் இருப்பானே, எப்படியா ஒரு வேளை அந்த பக்கம் அவர் வீட்டில் மேலே கொட்டியாச்சு அப்படின்னா மொத்தமாக யாராவது நம்ம இல்லாத நேரத்தில் வந்தால் கூட சேர்த்து எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு தான் அங்கே போட்டங்க அப்படின்னு அவர் ஒரு சால்ஜாப் சொன்னார். அப்புறம் இந்த சுகாதார அந்த ஊழியர்களுக்கெல்லாம் அதிகாரியாக ஒருத்தர் இருப்பார், அவரை கூப்பிட்டாங்க நீதி வழங்கும் சபையில். என்ன இன்றைக்கி போவே இல்லையாமே, அவனும் குப்பை கொட்டிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு அவர் சொன்னார், இதை பாருங்க, எனக்கு தெரியாது, இன்றைக்கி ராஜா வீட்டு கல்யாணம். யோ, ராஜா வீட்டு கல்யாணம்னா என்னய்யா, அதுக்கு மந்திரி எங்களெல்லாம் கூப்பிட்டு என்ன சொன்னார், ராஜா வீட்டு கல்யாணம்னா முக்கியமானவங்கள்லாம் நிறைய பேர் வருவாங்க, அதனால் அந்த மண்டபம் தூய்மையாக சுகாதாரமாக இருக்கணும், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அந்த சுகாதார ஊழியர்கள் எல்லாரையும் இங்கே பயன்படுத்திக்குவோன்னாங்க, அதனால் எல்லாரையும் இங்கே நான் வர சொன்னேன் அப்படின்னு. ஓ, ராஜா தான் இதை சொல்லியிருக்கிறாரா, சரி ராஜாவை கூப்பிடு. ராஜா அங்கேருந்து வந்தார். என்னையா இது, ஒரு குப்பை மேட்டருக்காக ஒரு ராஜாவையே நீங்கள் நீதி வழங்கும் சபையில் கூப்பிட்டு நிறுத்துறீங்க, எவன் வீட்லேயோ எவனோ குப்பை கொட்டினான்றதுக்காக என்னை கூப்பிட்டு நீங்கள் விசாரிப்பீங்களான்னு அந்த ராஜா கோபமாக பாதி கல்யாணத்தில் வந்த கடுப்பில் அவர் கேட்டிருக்கிறார். அதுக்கு பிறகு நீதி வழங்கும் சபையில் ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த மாதிரி குப்பை மேட்டருக்கெல்லாம் ராஜாவை கூப்பிட்டு நிற்க வச்ச அந்த குப்பை கொட்டினார் பாருங்க, அவருக்கு 5 ஆண்டு காலம் கடும் தண்டனை அப்படின்னு தீர்ப்பு வழங்கினாங்கன்னு அந்த ஆப்பிரிக்க நாட்டு சிறுகதை அது முடிகிறது. அற்ப விஷயங்களுக்கு எல்லாம் நாம் அரசரையே அழைக்க வேண்டிய அளவுக்கு ஆகிவிட்டதே என்று குப்பை கொட்டுவதை கூட பொறுப்பற்று செய்கிற பொழுது எத்தனை பேர் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள். இது நம் பொறுப்பு என்று வீட்டில் மாதிரியே நாட்டிலும் நமக்கு இருக்கிறது. பொறுப்பு துறப்பு என்பதும் மறுப்பு என்பதும் ஒருபோதும் சரியல்ல. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.